தப்பா என் வீட்டுல இருக்க சாப்பாடு இங்க 15 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். போனமா வாங்கணுமா வந்தமான்னு இருக்கணும். போகிறேன். ஹலோ புதுமணி, எங்க அப்படியே போயிட்டே இருக்க? சார் வீட்டுக்கு சார். ஆமா, அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார். அப்புறம் எப்படி போவ? இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்குன்னு வீடு வீடா போய் விசாரிச்சுட்டு போவியா? சார் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன் இத முதல்லயே கேட்டிருக்கலாம்ல? அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெனாவிட்டா போற? படிச்சவங்கிற திமிரா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஏதோ ஞாபகத்துல போயிட்டேன். சார் வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது அப்படி கேளு. இங்க பாரு, அந்த ஆண்டவர் மூலவர்னா இந்த அருணாச்சல உற்சவர். எங்கிட்ட நீ அடக்கமா ஒடுக்கமா பணிவாதான் நடந்துக்கணும், புரியுதா? இங்க பார், வெளியே போய் ஒரு ஆட்டோ புடி, நேரா சாரதா காலேஜுக்கு போ. உள்ள போற என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அதை தாண்டுனா ஒரு டீ கடை. அங்க போய் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி வீடு எங்க இருக்குன்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லும். சார் காசு யார்கிட்ட வாங்கணும் சார்? எது காசு? ஆட்டோக்கு சார். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? காக்கி சட்டை கெட்டிய காலி பண்ணியாட்டு இருக்கு. இங்க பார், காசை கொடுத்து யாரையும் கெடுத்துட கூடாது. காசை வாங்கித்தான் கெடுக்கணும். இங்க பார், போற வழியில ஆட்டோ வரும், கை நீட்டி ஏறிக்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லு. சார் வீட்டுக்கு போனதும் அவனை அனுப்பிச்சிடாத, அவனை வெயிட்டிங்லயே போடு. மேடத்துக்கிட்ட சாப்பாடு வாங்கிக்க. அதே ஆட்டோல வந்து சேரு. இங்க பாரு, நம்ம யூனிஃபார்ம் பார்த்தாவே அவன் காசு கேட்க மாட்டான். மீறி கேட்டான்னா வாய் மேலேயே குத்து. பா. சாப்பாடு கொடுங்க. அண்ணா, இங்க இன்ஸ்பெக்டர் வீடு அப்படியே நேரா போய் லெஃப்ட்மா. சரிண்ணா, தேங்க்ஸ். அக்கா, இந்த ஏரியால இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல போங்கம்மா. இன்ஸ்பெக்டர் வீடு எதுன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லுன்னு பரமன் சார் சொன்னாரே. ஆனா இங்க எல்லாரும் சுத்தல்ல விடுறாங்களே. தம்பி, இங்க இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா? இன்ஸ்பெக்டர்னு மொட்டையா சொன்ன எப்படி? ஹெல்த் இன்ஸ்பெக்டர், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர்னு எல்லா இன்ஸ்பெக்டர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. உனக்கு யாரோட வீடு வேணும்னு சொல்லி கரெக்டாக சொல்லு. குகை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சாரோட வீடு. அவர் வீட்டுக்கு ஏன் இந்த பக்கம் வந்த வழியே போய் லெஃப்ட்ல கட் பண்ணு. அங்க ஒரு பெரிய ஜங்ஷன் வரும், அங்க போய் கேளு. அங்க கேட்டப்பதான் இந்த பக்கமா அனுப்புனாங்க. அவனும் வேணும்னே உன்னை குழப்பிருக்கான். இன்ஸ்பெக்டர் வீடு அந்த பக்கமா தான் இருக்கு. நான் சொன்ன இடத்துல போய் விசாரி போ. தம்பி, இப்படி பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் பிடிக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உன் போலீஸ் கெத்துல என்கிட்ட காட்டாத. கிளம்புங்க இருந்து. ஒரு சிகரெட்டோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அதை போய் வேஸ்ட் பண்ணிட்ட.
உன்ன ஏய், பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது போலீஸ அடிக்க பார்த்தேன்னு இந்த 2 காரணம் போதும் உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு. சின்ன பையங்கிறதுனால மன்னிச்சு விடுற. நீ என்ன மன்னிச்சு விடுறதா? நான் யாருன்னு தெரிஞ்சா நீதான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேப்ப. நீ என்ன எம்பி புள்ளையா இல்ல எம்எல்ஏ புள்ளையா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்புனா தப்புதான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். திரும்ப இன்னொரு தடவை உன்னை பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறத பார்த்தேன், தொலைச்சிருவேன். அண்ணே, ஆ இங்க இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்கு? வாங்கம்மா, நான் கூட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க, நான் போய்க்கிறேன். இப்படியே நேரா போங்க. ம், சரி, தேங்க்ஸ்ண்ணே. நம்ம ஏற்கனவே இங்க தானே வந்தோம். அண்ணா, இங்க இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்கு? அங்க இருக்கு பாருமா, நாலாவது வீடு. 4ஆவதா? இடியட், நம்மள நல்லா ஏமாத்தி ஆளைய வச்சுட்டான். மறுபடியும் நம்ம கையில மாட்டுட்டோம். அப்ப வச்சுக்கிறேன் அவனை. யாரு வேணும்? இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சார் வீடு. லஞ்ச் பாக்ஸ் வாங்க வந்தியா? போய் வாங்கிக்க. மா, கேரியர்கள் வந்திருக்கு. வர சொல்லுடா. ஏய், நீ மயிலு தானே? ஆமா மேடம். மயிலு, இவன் என் ஒரே பிள்ளை வெற்றி. வெற்றி, இந்த பொண்ணு பேரு தங்கமயிலு. உங்க அப்பா ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா சேர்ந்திருக்கா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுடா. எனக்கும் தெரியுமா. எப்படிடா? அதான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கல்ல. இவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரிமா. விளையாட்டு கிண்டல்மா தான் பேசிட்டு இருப்பான். நீ வந்து உட்காருமா. இருக்கட்டுமா. அவருக்கு ஒண்ணு நல்லா தெரியுமே. ஏன் நீ வேலைக்கு சேர்ந்ததை என்கிட்ட சொல்லவே இல்ல? உன்னதான் அனுப்ப போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நிறைய வேலை இருக்கிறதுனால மறந்துருப்பாருமா. ஆமாமா, வேலைன்னு போயிட்டா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அது நடக்கல. ஆனா சாமியா பார்த்து அவர் இருக்கிற ஸ்டேஷனுக்கே உன்னை வர வச்சுட்டாரு பாத்தியா. இததான் விதிங்கிறது. உண்மைதான், என் விதிதான் என்ன அவர்கிட்ட மாட்டி விட்டுடுச்சு. மயிலு, என்னாச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு மாதிரியாவே இருக்க. அது ஒண்ணும் இல்லம்மா, வெயில்ல வந்தல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அட்ரஸ் தேடி அங்க இங்கன்னு அலைஞ்சிருப்பாங்கம்மா. அதான் ரொம்ப டயர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அலைஞ்சு தெரிஞ்சு 4 இடத்த தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல தம்பி. அட்ரஸ் கேட்டு வரவங்கள அலைய விடுறதுதான் அயோக்கியத்தனம். ஆமா, நான் சொல்றது கரெக்ட் தானே?
நீ என்ன சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் மயிலு. சரி, நீ பேசிக்கிட்டு இரு. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் வேண்டாம். சார் சீக்கிரம் வர சொன்னாரு. நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அதெல்லாம் முடியவே முடியாது. முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்க. எதுவும் குடிக்காம போக கூடாது. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆமா, நீ எப்படிமா வந்த? ஆட்டோல வந்தம்மா. இல்லையே, தெரு தெருவா அலைஞ்சி கால்நடையா வந்த மாதிரி இருக்கு. டேய், என்னடா பேச்சு இதெல்லாம்? நான் போய் லஞ்ச் எடுத்துட்டு வரேன். இந்த அக்காவை பைக்ல கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா. என் பைக்கோட விலை 2.25 லட்சம். இவங்களெல்லாம் அந்த பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போக முடியாது. நான் வரேன். டேய், அவன் அப்படிதாம்மா, ஏதாவது உளறிட்டே இருப்பான். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இரு, நான் போய் லஞ்ச் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இன்ஸ்பெக்டர் புள்ளன்னு தெரிஞ்சோம் என்கிட்ட திமிரா பேசுனல்ல, என்னைக்காவது நீ என்கிட்ட வசமா மாட்டுவ. அன்னைக்கு இருக்கு உனக்கு. மாற்றுறது நீயா நானானு பாக்கலாம் தம்பி. பார்க்கலாம். இந்தாம்மா, முதல்ல ஜூஸ் குடி. நீ இப்ப ஏற்காடுல தான் இருக்கியா இல்ல இங்கே வந்து தங்கிட்டியா? இங்கே வந்துட்டோம்மா, வீடு மாத்திட்டு. அதான் நல்லது. நேரம் இருக்கிறப்ப அம்மா கூட்டிட்டு வா. என்ன? கண்டிப்பாம்மா. சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சாப்பாடு வாங்க அவர் உன்னை அனுப்புனது சங்கடமா தான் இருக்க. ஆனா உன்னை பார்க்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. சரிம்மா, வரேன். வா. மயிலு, மயிலு, தங்க மயிலு, 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 மயிலே, ஐயா கூப்பிடுறது காதுல விழுகல? கேட்டுச்சு சார். நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மயிலு, இங்க பாருமா, ஐயா கூப்பிட்டா பதில் சொல்லக்கூடாது. ஐயா முதல்ல கூப்பிடறப்ப நீ உள்ள போயிருக்கணும். அதுதான் மரியாதை. போ உள்ள. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மயிலு மயிலுன்னு 10 தடவை கூவனா தான் வரும். கூப்பிட்டது வர மாட்டியா? இல்ல சார், ஃபைல்ஸ செக் பண்ணிட்டு இருந்தேன். வாய் மூடு. வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல துடிக்கிறியே தவிர வேலையில ஒண்ணுங்க. நீ ஒரு நல்ல கான்ஸ்டபிள்னா என் பக்கத்துல நின்று எனக்கு பரிமாறி இருக்கணும். ஏதோ காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. போனா போகுது. நீ இன்னைக்கு நான் சாப்பிட்டேன். ஆனா நாளையில இருந்து நீ தான் என் வீட்டுக்கு போய் சோறு வாங்கிட்டு வர, என் பக்கத்துல இருந்து எனக்கு பரிமாறுற. புரியுதா? டேய், உனக்கு தங்க மயில்னு பேர் வச்சதை விட தலையாட்டி பொம்மன்னு வச்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டுற. ஓகே சார், வாயை திறந்து சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன, உன் வாயில இருக்கிற முத்து வந்துருமா? ஓகே சார். கேட்கல. ஓகே சார். கேட்கல. ஓகே சார். ஐ, வரப்பான்னு ஓகேன்னு சொல்லு. ஓகே சார். இது பாரு, ட்ரைனிங்ல நாங்க சொல்லி கொடுத்தது ஒழுங்கா கத்துக்கல. நீ அவன் கத்துக்கிட்டு வரல. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு எங்க போற? இதெல்லாம் யாரு? உங்க அப்பனா எடுப்பான். எதுக்கு எடுத்தாலும் போந்தா கோழி மாதிரி முழிக்க வேண்டியது. எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கழுவி வை. என்னாச்சு மயிலு? ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிற? சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்றாருக்கா. மத்த வேலைனா கூட பரவாயில்ல,
இத போய் எப்படிக்கா பண்றது? ரொம்ப அவமானமா இருக்குக்கா. நேத்து தானே அவ்வளோ நேரம் வேப்பல் அடிச்சேன். உன் மரமண்டைக்கு எதுவுமே புரியலையா? இங்க பாரு, ஹெட் கான்ஸ்டபிள் சாருக்கு 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு. வந்த ப்ரமோஷனை வேண்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இல்லனா இந்நேரத்துக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பாரு. நீ சாப்பாடு வாங்க போறப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இன்ஸ்பெக்டர் வண்டியை தொடச்சிட்டு இருந்தாரு. 20 வருஷம் சர்வீஸே வண்டியை துடைக்கிறப்போ புதுசா சேர்ந்த நீ பாத்திரம் கழுவி வைக்க மாட்டியா? விசுவாசமா இருக்கிறது வேற, தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு கால்ல விழுறது வேற. நான் சுயநலத்துக்காக ஹெட் கான்ஸ்டபிள் சார் என்ன வேணாலும் செய்யலாம்க்கா. ஆனா என்னால முடியாது. பணம் காசை விட தன்மானமும் கௌரவமும் தான் முக்கியம்னு எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்கக்கா. மயிலு, எல்லா விஷயத்தையும் நீ ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற? தன்மானம் அது இதுன்னு ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? மத்த டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்ம சங்கம் வச்சு கொடி பிடிச்சு கோஷெல்லாம் போட முடியாது. இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஏவறது தன்னோட உரிமைன்னு அதிகாரிங்க நினைப்பாங்க. அவங்க சொல்றத செய்யறது நம்ம கடமைன்னு கீழே இருக்கிறவங்க நம்புறாங்க. இதுல ஒரு குழப்பமும் இல்லாம போயிட்டு இருக்கு. சண்டை போடுறத விட சரண்டர் ஆகிறது தான் நிம்மதி. நாங்கெல்லாம் அப்படிதான் இருக்கோம். நீயும் அப்படிதான் இருக்கணும். கால்ல விழுன்னு சொன்னா தப்புதான். ஆனா பாத்திரம் கழுவுறதுல உன் கௌரவம் என்ன குறைஞ்சிட போகுது? வீட்டுல செய்யற வேலையை இங்க செய்ய போற, அதுக்கு போய் நீ இவ்வளவு குதிக்க கூடாது. இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. வீட்ல எல்லாத்தையும் நாம விருப்பப்பட்டு செய்றோம். இங்க எல்லாத்தையுமே அவங்க அதிகாரமா செய்ய வைக்கிறாங்க. அதிகாரத்தை ஏத்துக்கிட்டாலே நாம தன்மானத்தை இழந்துட்டோம் தான் அர்த்தம். என்னால இந்த வேலையை செய்ய முடியாது. ஏன் இத போய் சார்ட்டே சொல்ல வேண்டியதுன்னு இங்க வந்து ஏன் பொங்குற? அவர்கிட்ட என்னால பேச முடியாதுக்கா. எனக்கு எஸ்பி சார தெரியும். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். என்னன்னு பேசுவ? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவேன்க்கா. கான்ஸ்டபிளா வந்தவள பாத்திரம் கழுவ சொல்றாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவர் என்ன செய்வாருன்னு நினைக்கிற? இன்ஸ்பெக்டர் மேல ஆக்ஷன் எடுப்பாரு. அதான் இல்ல, சார் சொன்னதை செஞ்சுட்டு போமான்னு உன்னதான் கூப்பிட்டு பாடம் எடுப்பாரு. இல்லக்கா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. நான் இவ்ளோ சொல்லியும் இங்க இருக்கிற செட்டப் என்னன்னு உனக்கு தான் தெரியல. இதெல்லாம் புரியாம நீதான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. போன வருஷம் தீபாவளிக்கு நாங்க எல்லாம் போய் தான் எஸ்பி வீட்ல முறுக்கும் அதிரசமும் சுட்டோம். மாவரைச்சிட்டு வந்தது யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர். அப்புறம் எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் மேல ஆக்ஷன் எடுப்பாரு? வேலைக்கு வந்தவங்கள சொந்த வேலைக்காக பயன்படுத்துறது தப்பு இல்லையாக்கா? தப்புன்னு நினைச்சா தப்புதான். ஒரே இடத்துல வேலை செய்யறதால நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா பழகிட்டோம். இந்த குடும்பத்துக்காக செய்யறோம்னு யோசிச்சு பாரு. எதுவுமே தப்பா தெரியாது. நாங்கெல்லாம் அப்படிதான் பார்த்து பழகிட்டோம். ஏன்னா வேற வழி இல்ல. எந்த ஸ்டேஷன் போனாலும் இதுதான் நடக்கும்ன்றப்ப பொங்கறதுல பிரயோஜனமே இல்ல. எல்லாத்தையும் ஏத்துக்க பழகினாதான் இங்க தாக்கு பிடிக்க முடியும். இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத. இப்படியே போயிட்டா தட்டு கழுவுறதோட முடிஞ்சிரும். நீ கலடா பண்ணன்னு தெரிஞ்சது அப்புறம் சார் உன்ன பாத்ரூம் கழுவ விட்டுருவாரு. அப்புறம் உன் இஷ்டம்.